வக்ஃப் அதோடைய ஆரிஜின்ஸ், அதுக்கப்புறம் அதோட தேவைகள், இதை பற்றி தான் நம்ம பேசணும். ஆக்சுவலி இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கே ஒரு வரலாற்று புரிதல் வக்ஃப் பற்றி இருக்கிறது இல்லை. ஸோ அதனால இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னு நான் நினச்சேன். ஓகே. ஸோ ஆரிஜின்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஓகே, எங்கேருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வக்ஃப் அப்படின்ற விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து ஒரு கைபரில் வந்து ஒரு லேண்டு கிடைக்குது. சரிங்களா, கனிமத்தாக லேண்டு கிடைக்குது. அந்த லேண்டை வந்து எப்படி நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இறை தூதர் அவர்கள்ட்ட கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, இந்த லேண்டை வந்து நீங்கள் வக்ஃப் பண்ணிட்டு, இதில் வக்ஃப்னா எப்படின்னா, ஒரு லேண்ட் இருக்கும், அசையா சொத்து இருக்கும், அது அப்படியே இருக்கும், அதுலேருந்து வரக்கூடிய லாபங்கள் மட்டும் அவங்க வந்து சேரிட்டியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அட்வைஸின் பேரில் அப்படி தான் ஆரம்பிச்சது இந்த வக்ஃப். அதில் ஆரம்பித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்து இன்னும் டெவலப் ஆச்சு. இப்போது நம்ம சமகாலத்திலேயே நம்ம கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக்லாம் வச்சு நடத்துது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, சாதாரணமாக ஒரு ஊப்பி என்ன சொல்லுவான், இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வருமானம் வேணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் முன் வைப்பான். அது வந்து சரி தப்புன்றது அடுத்த விஷயம். சரிங்களா, ஒரு ஆர்குமெண்ட்டாக வைக்கிறான்ல. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு சேரிட்டி அந்த பர்பஸ்க்காக அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அசட்டே வந்து லேண்டு தான். சரிங்களா, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இது இஸ்லாத்தில் வந்து 3 விஷயம் தான் ஒரு மனிதன் இறந்தக்கப்புறமா அவனுக்கு பின்னாடி போகும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று அவனோட நாலேஜ், இன்னொன்று அவனுக்காக துவா கேட்கக்கூடிய குழந்தைகள், இன்னொன்று சதக்குத்துல் ஜாரியா அப்படின்வாங்க. சதக்குத்துல் ஜாரியா அப்படின்றது ஒரு மரத்தை வச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனால பயன் பெறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இறந்தக்கப்புறம் பயன் பெறாங்கன்னா, நம்ம செஞ்ச ஒரு நல்ல காரியத்துக்காக மற்றவங்களும் பயன்படுறது, அந்த புண்ணியத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இறந்தக்கப்புறமும் அதுக்கான நன்மைகள் வரும். இந்த வக்ஃபில் வந்து என்னோட லேண்டை வந்து நான் அல்லாஹ்க்காக வக்ஃபா கொடுக்குறேன் அப்படின்னா, அதிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் வந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் தேவை உள்ளவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ இதனால எனக்கு நான் இறந்தக்கப்புறமும் எனக்கு வந்து அதுக்கான நன்மைகள் கிடைக்கும். இதுதான் வந்து பேசிக்காக வக்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ ஆரிஜின்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிலப்பரப்பில் வந்து இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து பரவுது. அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட். இப்போ இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஃபியூஷன், ஒரு அடாப்ட் ஆகும் அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு தான் எடுத்துக்கலாம், எந்த நம்பிக்கை அப்படின்னாலும். நீங்கள் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இருந்தாலும் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட தன்மை வந்து மாறுபடும். இப்போ துருக்கியாக இருக்கட்டும், இப்போ வந்து தோன்றின இடமான அந்த மிடில் ஈஸ்டில் இருந்தால் இருக்கட்டும், இப்போ இந்தியாவில் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ஃப் இந்த சட்டங்கள் நம்ம ஊரில் பிரிட்டிஷ்காரங்க காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பிரிட்டிஷ்காரங்க வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க? அப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நடைமுறை என்ன? இன்னைக்கு ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கொண்டு வர்றப்போ அதில் என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்து அவங்க வந்து அவங்களோட கிங்டம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேங்களா, ரோம் பர்ஷியா ரெண்டுமே வந்து டிஃபீட் ஆன டைமில் பெரிய அளவிலான லேண்ட் வந்து அவங்க கையில் வருது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சோல்ஜர்ஸ் மத்தியிலே வந்து இந்த லேண்டெல்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற வார்த்தை என்னன்னா, இதை வந்து நம்ம இப்படி நம்ம சோல்ஜர்ஸ்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டோம்னா இது வந்து அரிஸ்டோக்ரஸியை நோக்கி இது நகரும், ஒரு நில உடைமைத்துவம் அவரு சொல்றாரு. அந்த குர்ஆன் வசனத்தை முன் வச்சு சொல்றாரு, உங்களுடைய செல்வந்தர்கள் கிட்டேயே சுத்திட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனம் வருது, அதை முன் வச்சு சொல்றாரு. சரிங்களா, அதனால இந்த லேண்ட் வந்து நம்ம இது விவசாயிகள் கிட்டே இருக்கட்டும், அவங்க கிட்ட இருந்து நம்ம டாக்ஸ் மட்டும் வாங்குவோம் அது சம்பந்தமா அப்படின்ட்டு. ஓகேங்களா, இந்த வக்ஃப் இப்போ நான் வந்து இதுக்கான தேவை, இதுக்கான ஆரிஜின் நான் சொன்னேன். இது வந்த காலகட்டத்தை நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வர்ணத்தான்கள் பிரம்மதேய நிலம் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தா அந்த காலத்துல தான் வக்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்துல வந்திருக்கு. ஓகேங்களா, அது எந்த மாதிரியான ஒரு காலகட்டம்னா, பிரம்மதேய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வர்ணத்தன்கள் மன்னர்கள் கிட்ட இருந்து நிலம் வாங்கிட்டு இருந்த காலத்துல இப்படி ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அந்த நிலத்தை வந்து நான் வக்ஃப் பண்றதுனால எனக்கும் அதனால நன்மைகள் கிடைக்குது, அதுல இருந்து வரக்கூடிய லாபங்களை கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட்ல, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட்ல ஒரு வயசானவங்க இருக்காங்க, தலாத வயசுல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தேவைகளை வந்து கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்றுக்கும். ஓகேங்களா, ஸோ 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து பாசிபிளாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் பாருங்க, ரீசெண்டாக சன் டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு 90 வயசு இருக்க ஒரு தாத்தா வந்து விறகு வெட்டி அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, வாழ்க்கையை தானே பார்த்துக்கிறாரு. அவர் வந்து அது விருப்பப்பட்டலாம் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கலாம். அவருக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று பசியில் சாவணும், இல்லைன்னா சாவர வரைக்கும் இந்த வேலையை செய்யணும். ஓகேங்களா, ஸோ 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது பாசிபிள் அப்படின்னா இந்த காலத்தில் ஏன் பாசிபிள் இல்லைன்னா, ஏன்னா இந்த காலத்தில் நம்மள ஆள்ற யாருமே நம்மளுக்காக ஆட்சி செய்யலை. ஓகேங்களா, ஓகே. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அது வந்து பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து வக்ஃப் சட்டங்கள்
இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து எப்படி அதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரிங்க, இல்லை எந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, மக்களோட பணம் வருது, மக்களோட சொத்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அந்த மதத்தை சேர்ந்தவங்களே வந்து இப்போ வெளியிலேருந்து தான் ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு போகணும்ல, அந்த மதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் சேர்ந்துட்டு ஒரு கூட்டம் சேர்ந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த டீம் மென்டாலிட்டி, குரூப் மென்டாலிட்டி பண்ணிட்டு நம்ம மட்டும் இதை வந்து அந்த செல்வத்தை வந்து இல்லை நான் பொதுவாக நான் வக்ஃபை பற்றியும் கேட்குறேன். நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சொத்து வந்து ஒரு இடத்துல போய் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கமிட்டின்னு வச்சுக்கலாம், அது எதா வேணா இருக்கலாம். நான் இப்போ ஒரு எந்த சங்கமாக இருக்கலாம், எதுலையா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட 4 பேர் எப்பவுமே இருப்பான். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இது மனித இயல்பு. இது வந்து இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, இந்துன்றதை தாண்டி மனித இயல்பு இல்லையா? அப்படி வக்பு சட்டங்களில் சரியாக வந்து லைக் மக்களோட எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்காம அதில் சொத்துக்களை கையாடல் பண்ணுறது, தங்களுக்கு மட்டுமே அந்த பணத்தை ஈட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறீங்களா, இல்லை சுத்தமாக நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? மேபி அது நடக்கிறதுக்கு நடந்திருக்கலாம். ஓகேவா, நடந்திருக்கு. அப்படியே நடந்தாலுமே அதை வந்து முறைப்படுத்துறதுக்கு ஆல்ரெடி உள்ளே வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ பிரச்சனை என்னென்னா அதை தூக்கிட்டு நீங்கள் வந்து கலெக்டருங்களை உள்ளே கொண்டு வரேன், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கே அந்த உரிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் கொண்டு வரும்போது அங்கே தான் பிரச்சனை வருது. ஏன்னா பெரும்பான்மையான இது கலெக்டருங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாமே நம்ம நாட்டில் வந்து பார்ப்பனர்களாக தான் இருக்காங்க. ஓகேங்களா, ராமரை கேட்டு நான் தீர்ப்பு எழுதுறேன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இந்த நாட்டில் இருக்கும்போது எப்படி நாம் நம்ப முடியும் இதெல்லாம்? ஓகேங்களா, அதாவது இப்போ இனிமேல் வக்ஃப் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகேங்களா, எவன் வேணால் கொண்டு போய் கொடி நட்டு வச்சுட்டு இது வந்து ஏன் நலம், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி பண்ணானா அவன் வந்து இந்துத்துவவாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஊப்பியாக இருக்கலாம், எவனை வேணா இருக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ வக்ஃப் நிலத்தை வந்து இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இது எடுத்து தருது அப்படின்னு தான் இதை நாங்கள் பார்க்குறோம். ஓகே, லைக் அதில் வந்து பெனட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லுமே வச்சிருக்காங்களா, ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வக்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்தியாவிலேயே அதிகமாக இல்லை 3வது இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதாவது அசெட்ஸில் வந்து கையில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வக்பில் வந்து சில சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து எந்த விதத்தில் முஸ்லீம்கள்கிட்ட இருந்து அந்த சக்தியை பறிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு ஐயமாக இருக்குது இந்த சட்டத்துக்கு எதிராக நீங்கள் வந்து போராட்டத்துக்கு உண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த 3வது பெரிய லேண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ப்ராபகேண்டா தான். ஏன்னா ஒட்டும் சச்சார் கமிஷனோட ரிப்போர்ட் படி ஆல்மோஸ்ட் ஒரு 6 லட்சம் ஏக்கர்ஸ் இருக்குது, வக்ஃப் லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சங்கிகளோட ஹையஸ்ட் எஸ்டிமேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 லட்சம் ஏக்கர்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஆனால் தமிழ்நாட்டோட இந்து அறநிலைத்துறையோடைய லேண்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள், 4.5 லட்சம் ஏக்கர் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். ஓகேங்களா, ஆந்திராவில் அங்கே 4 ஏக்கர் வச்சுருக்காங்க, 4 லட்சம் ஏக்கர். ஓகேவா, தமிழ்நாட்டில் 4.5 லட்சம் ஏக்கர், அந்த ஆந்திராவில் 4 லட்சம் ஏக்கர், கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 4.5 லட்சம் ஏக்கர் வருது. வெறும் 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை மட்டுமே இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ நாடு முழுக்க எவ்வளோ வரும்? அப்போது இது எப்படி வக்ஃப் எப்படின்னு இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய லேண்ட் ஹோல்டர்ஸாக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காமனான ஒரு அலிகேஷன் வைப்பாங்க. அலிகேஷனில் அது சரியான பொய், சுத்த பொய். என்னன்னா வக்ஃப் வந்து அவங்க கண்ணில் படுற லேண்டெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன்லாம் வைக்கிறாங்க. அதுவும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சுத்த போய். ஒரு வக்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் வந்து சேரிட்டியாக தான் கொடுக்க முடியுமே தவிர அவங்களுக்கு வந்து எந்த ஒரு லேண்டையும் கிராப் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. சரிங்களா, வெறும் 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறையில் மட்டுமே இவ்வளோ லேண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி ஒரு 3rd லார்ஜஸ்ட் லேண்ட் ஹோல்டர்ஸாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 9 லட்சம் ஏக்கர் மட்டுமே உன் கண்ணில் தெரியுது. 1892 பிரிட்டிஷ்காரன் பஞ்சமி நிலமாக எத்தனை லட்சம் ஏக்கர் எழுதி கொடுத்தான் சொல்லுங்கள்? சின்ன கெஸ்ஸிங் எவ்வளோ இருக்கும்? 12 லட்சம் ஏக்கர் இருக்குது. ஓகேங்களா, பிரிட்டிஷ்காரன் எழுதி கொடுத்தது. இது பஞ்சமர்களுக்காக இது 12 லட்சம் ஏக்கர் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டிஐ ரிப்போர்ட் படி இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள்? மொத்தம் அந்த 12 லட்சம் ஏக்கர் கொடுத்ததில் மொத்தம் இப்போ எவ்வளோ இருக்கும்? 1.5 லட்சம் ஏக்கர் தான் இருக்குது. பாதிக்கு பாதி கூட இல்லை. ஓகேவா, ஒரு 10 லட்சம் ஏக்கர்கிட்டயே காலியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து இந்த 9 லட்சம் ஏக்கர் மேலேயே நீ கண்ணா இருக்கிறீ. இந்த 10 லட்சம் ஏக்கருக்கு வந்து என்ன ஒரு இது? அப்போ வந்து பஞ்சமர்கள் வந்து இந்து சொந்தங்கள் இல்லையா? அவங்களுக்கால நீ பார்க்க மாட்டியா, பேச மாட்டியா? 92 வந்து 2 தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதை பற்றிலாம் நீ வாய்ஸ் ரேஸ் பண்ண மாட்டியா என்ன கேட்டால்? எங்களை பார்த்து அவன் சொல்கிறான், நீங்கள் தான் லேண்டை வந்து கிராப் பண்ணியிருக்கீங்க, இத்தனை லேண்டை வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஹதீஸே இருக்குது டைரெக்டாக. எவன் ஒருத்தன் வந்து அநியாயமாக இன்னொருத்தருடைய நிலத்தை வந்து பிடுங்குறானோ நாளை மறுமையில் அவங்களுடைய கழுத்தில் வந்து 7 உலகங்கள் வந்து தொங்க விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸே இருக்குது. ஓகேங்களா, ஸோ லேண்டை கிராப் பண்ணது உண்மைதான், ஆனால் அது நாங்கள் பண்ணல. எவன் பண்ணோன்னா அவன்கிட்ட போய் நீ கேளு. ஓகேவா,
ஓகே. இப்போ ஜென்ரலாக இப்போ நீங்கள் வருண் டாக்ஸில் இதை பற்றி பேசணும்னு வந்திருக்கீங்க. என்ன முக்கியமான விஷயத்தை வந்து இங்கே கடத்தலாம், என்ன ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த சேனல் மூலியமாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு Actually- வக்ஃப் போர்டு விஷயம்? ஓகே ஆக்சுவலி நிறைய மேடைகளை வந்து பாரஞ்சித் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவார், நிலம் அப்படின்றது தான் ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்ல நிலத்தின் நினைப்பார். முக்கியத்துவத்தை நிலத்தோட முக்கியத்துவத்தை அந்த காலத்தில் ரொம்ப பெரிய அசட்டே அதுதான். ஓகேங்களா? ஸோ அப்படி இன்னைக்கும் இருக்கும்போது ஏன்னா கடவுள் தான் நிலத்தை Yes. புதுசாக மேக் பண்ணல, இருக்கிறத வச்சு தான் ஆமா. நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்கணும். ஈவன் மாப்பிளா முஸ்லீம்களுடைய போராட்டமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கேரளால. கேரளாவில் அரை நூற்றாண்டா நடந்துச்சு. வெள்ளக்காரங்களையும் நம்பூதிரிகளையும் எதிர்த்து நடந்த போராட்டம் அது. ஓகேங்களா? அவங்களுடைய முழக்கமே என்னன்னா, நிலம் அப்படின்றது அல்லாஹ் கொடுத்தது, அதை சொந்தம் கொண்டாடுறதுக்கு நம்பூதிரிகளுக்கும் இந்த வெள்ளக்காரனுக்கும் என்ன உரிமை இருக்கு அப்படின்றது அவங்களோட போராட்டம். ஓகேங்களா? இதை வந்து இஸ்லாமியங்களுக்கு கற்றுக் கொடுத்த விதம் இது ஒரு அரிஸ்டோக்ரேசியாக வந்துடக்கூடாது, நிலம் வந்து பொதுவாக மக்களுக்கு எல்லாத்துக்குமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உமர் அலி அன்ஹு காலத்திலிருந்து அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோட காலம் வரைக்கும் அப்படிதான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலி உமர் அலி அன்ஹு காலம் வந்து அந்த என்ன சொல்கிறது, மற்ற நாடுகளில் வந்து அந்த நிலப்பிரபுத்துவம் வந்து இருந்த காலம். ஓகேங்களா? ஆனால் உமர் அலி அன்ஹுவோட ஆட்சி காலத்தில் அந்த நிலப்பிரபுத்துவம் இல்லை. அவுரங்கசீப் ஆலம்கீரோட காலத்தில் வந்து நிலப்பிரபுத்துவம் வந்து அது வளர்ந்திருந்த காலம். ஓகேங்களா? மொகலாயர்களுக்கே தெரியும் ஜாதியை வந்து ஒரு சின்னதாக ஒரு சட்டம் போட்டெல்லாம் ஒழிச்சிட முடியாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஜமீன்தார் சிஸ்டத்துக்கு ஒரு மாற்றமாக வரணும் அப்படின்றனால தான் அவங்க வந்து ஜாகிர்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஜமீன்தாரி சிஸ்டம்னா அவன் வந்து பரம்பரையாக அந்த லேண்டை வச்சிருப்பான். ஓகேங்களா? ஜாகிர்தாரி சிஸ்டம் அப்படின்னா அவங்க வந்து அதிகாரிகள். ஓகேங்களா? மன்சப்தார்களாக இருப்பாங்க. சிவாஜியே ஒரு காலகட்டத்தில் வந்து மன்சப்தாராக இருந்திருக்காரு, மொகலாயர்களுக்கு கீழே வேலை செஞ்சிருக்காரு. சரிங்களா? அந்த நிலங்களை என்ன பண்ணுவாங்க, பிரித்து ஒன்று நிலங்களை பிரித்து கொடுத்து இதில் வரக்கூடிய ரெவன்யூலேருந்து நீ வந்து எடுத்துக்கோ, எனக்கு டேக்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சம்பளமாகவும் கொடுப்பாங்க ஜாகிர்தார்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு தலைமுறையால் இருக்காது. இந்த அதிகாரி போயிட்டாருன்னா இன்னொரு அதிகாரி வருவார், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்துக்கு மாற்றமாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. அதையும் வந்து இவனுங்களுக்கு வந்து டேக்ஸை போட்டு அப்படிலாம் இவனுங்கள்ட்ட ரெவன்யூ கலெக்ட் பண்ணிடலாம் நினச்சா அவனுங்க மேலும் மேலும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை தான் வந்து நசுக்க ஆரம்பிச்சானுங்க ஜாகிர்தார்கள். எல்லா சிஸ்டத்துலேயும் அந்த தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, கலிசா லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மொகலாயர்கள் டைமில் அது என்னதுன்னா, கவர்மெண்ட்டே அந்த லேண்டை வந்து எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டே அதிலிருந்து வரக்கூடிய ரெவன்யூக்களை வந்து எடுத்து நடத்தும். ஓகேங்களா? இப்போ நாம் வாழக்கூடிய காலத்தில் சும்மா போகிற போக்கில் வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸ் எல்லாம் வந்து பணக்கார பண்ணிங்களுக்கு தூக்கி கொடுக்குறோம். ஓகேங்களா? அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியறதில்ல. அந்த காலங்களில் நிலம் வந்து இது முகல் எம்பரர் கையில் இருந்தனால அதிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் வந்து நம்மளுக்கு தான் அது திரும்ப வந்துச்சு. ஜிசியா டேக்ஸ் போட்டாருன்னு வந்து திரும்ப சொல்லுவான். ஆனால் ஒருத்தங்க கூட 80 வகையான டேக்ஸை வந்து அவுரங்கசீப் பேன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டான். சரிங்களா? உள்நாட்டுக்குள்ளே ட்ரேடிங் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்புறம் வெளிநாட்டில் ஏற்றுமதிக்கு டேக்ஸ் இருக்குது. சரிங்களா? இதனால சண்டே வந்திருக்கு மொகலாயர்களுக்கும் பிரிட்டிஷுக்கும். சரிங்களா? ஸோ முஸ்லீம்களோட நிலைப்பாடு காலமாக இதுதான்.